ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்பயர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்க்க போகிறோம். நேற்று கிளாஷ் ஆஃப் ராயல் பார்த்தோம். அதாவது நேற்று கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் இது என்னடா வீடியோ, சாதாரண வீடியோவா இல்லை ஏதாவது கண்டென்ட் இருக்கா இல்லை ஏதாவது சேலஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. நோ மெட்கிட் சேலஞ்ச் வீடியோ. இது ஒரு நோ மெட்கிட் சேலஞ்ச் வீடியோ தான். இதில் நான் மெட்கிட்டே யூஸ் பண்ண மாட்டேன், ஆலோக் பவரும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஆலோக் இல்லை, இருந்தாலும் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஆலோக் பவர் கிடையாது. நோ மெட்கிட், ஒரு மெட்கிட் கூட கிடையாது. மஷ்ரூம் மட்டும்தான். மஷ்ரூமை அவன் கொடுக்குற ஹெச்பி அவ்வளோதான். மீதி இது மட்டும்தான் வச்சு நான் விளாண்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு விளாண்டு பூவியாகவும் அடிச்சிருக்கோம். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகேவா? கீழே வந்து லிங்க்கில் வந்து ஒரு சேனல் கொடுத்துருப்பேன். அவங்க வந்து ஒரு பப்ஜி வீடியோஸ், இப்போ பப்ஜி போடுறதில்ல, அது இந்த ஹேடே வீடியோஸ், அப்புறம் ஹேடே ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, என்ன மாதிரி கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பப்ஜி வீடியோஸ் போட்டிருக்காங்க. வேணுன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு அந்த சேனல்லையும் பாருங்கள். ஓகேவா கைஸ்? சரி வாங்க நம்ம மேட்ச் பார்ப்போம். அப்படியே அவங்க சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஆடவே முடியல, சுத்தமாகவே ஆடவே முடியல. அப்படியே சும்மா கூட நிற்க முடியலைங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியல. பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள். சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல, ஃபுல் லேகு. ஏன்னா வீடியோவும் ஒரு நேரத்தில் எடுத்துட்டு இதையும் ஒரு நேரத்தில் பண்ணுறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. இது வந்து 2GB RAM தான் ஃபோனு, அதில் தான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்ருக்கேன். சுத்தமாக இது பண்ண முடியல. கிளாஷ் ஆஃபர் இங்கே பாருங்கள், டயரில் குதிக்கிறதுக்கு எங்கே குதிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு செம்ம லேக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. லேக் அப்படி ஒரு லேகு. ஓகே, லேகு ரொம்ப ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆஹா, தாம்சன் கிடச்சிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வரும். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்துடும். நம்ம டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். டெய்லி ஒரு வீடியோ, அது கிளாஷ் ஆஃப் ராயலாக இருக்கும். என்ன கேம்ஸ் வேணாலும் போடுவோம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன கேம்ஸ் வேணாலும் போடலாம். அதுக்குன்னு இந்த பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது கேம்ஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் ராயல், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா கைஸ்? கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம வந்து இறங்கியிருக்கிறது போச்சினாக். நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு எதுவும் காசெல்லாம் போகாது. ஓகேவா? பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு காசுலாம் எதுவும் போகாது. நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கு பதிலாக எதுவும் தரவலாம் வேணாம். ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல ஓடுன்னு ஓடிட்டுருக்கோம். இப்போ தான் வெளில வந்திருக்கோம். பின்னாடி ஒருத்தன் ஹேக்கர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்கான். இது ஓசியில் கொடுத்தானுங்க இந்த ட்ரெஸ்ஸை. ஓசியில் பஜனையில் எல்லோரும் வாங்கி வச்சுருப்போம். ஓஹோ, வரோம். போடு அவனை, போடு. பாம்பு போடுறா. எல்லா பாம்பையும் போடு. அடப்பாவை, எவன்டா இங்கே ஸ்மோக் பாம்பு போட்டவன்? இந்த இடத்துல எவனும் ஸ்மோக் பாம்பு போட்டான். ஓகே, இங்கே தாம்சன் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தன் பாம்பை போட ஆரம்பிச்சிட்டான். பாம்பில் லைட்டாக நமக்கு டேமேஜ் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேமேஜ் விழுந்துருச்சு. ஆனாலும் நம்ம மெட்கிட் போடல, ஏன்னா இது மெட்கிட் சேலஞ்ச். அதேமாதிரி மெட்கிட் சேலஞ்ச் அப்போ நான் ஆலோக்கும் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஐயோ, இன்னும் 2க்கு 2 ஜெயிப்போமா தோப்போமானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த இடத்துல லேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம டீம்மேட்டு தான் நம்மளை காப்பாற்றணும். ஓகே, டீம்மேட்டு மேலே இருக்கார். இப்போ தான் மேலே இருந்து கீழே குதிப்பாருன்னு நினைக்கிறேன். குதிப்பாரா இல்லையா? குதிச்சிட்டாரே.
ஓகே ஓகே அங்கே தான் இருக்கான் தெரிஞ்சிடுச்சு. போய் போடுன்னு சொல்லிட்டு போயாச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. ஆடாடே டே இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சமகாண்ட இடம் லைஃபே இல்லை சுத்தமாக. அவன் அங்கேருந்து ஒரே ஒரு அடி தான் அடித்தான். நான் காலி ஆகிட்டேன். எப்படின்னு தெரில. க்ளூவால்குள்ளேருந்து எப்படி புல்லட் விட்டான்? அவன் என்ன ஹேக்கரா என்னன்னே தெரில. ஒன்றுமே தெரில. அவன் என்ன ஹேக்கரா ஒன்றுமே புரியலவே இல்லை. ஹேக்கரா ஒன்றுமே தெரில. அப்படியே பார்த்தீங்களா கைஸ், நீங்களே பாருங்களேன். அவன் எப்படி க்ளூவால்குள்ளேருந்தா எப்படி அடிக்க முடியும்? க்ளூவால் எதுக்கு போகிறது? டக்குன்னு நம்மளை அடிச்சிட்டானுங்கன்னா டக்குன்னு போடுறதுக்காக தான். அதாவது நம்மளுக்கு நிறைய டேமேஜ் வந்துச்சு, திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சா தான் அதை போடுவோம். அப்பையும் உள்ளே வந்து அடிக்கிறான் பாருங்க. அப்படின்னு தான் அவனை ஹேக்கர்னு சொல்கிறதா இல்லை அவனுக்கு நெட்டு கட்டுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. அது அவனை தான் போய் கேட்கணும். சரி விடுங்க. இந்த இடத்துல நம்ம MP5 எடுத்தாச்சு. மெட்கிட் எடுத்து கீழே, மெட்கிட்டுக்கு பதிலாக இதை எடுத்து கீழே போடுறோம் பாருங்கள். ஆஹா, மெட்கிட்டை போட்டாச்சு. ஒருத்தன் பொறுக்கிங்கன்னா மெட்கிட்டை போட்டோடனே எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்போ போடுவான் இவன்? ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சு போச்சு இவனுங்க. அப்போலேருந்து என் பக்கத்துலேயே சுற்றின்னு இருக்கிறானுங்க. எப்போ போடுவான் மெட்கிட்டேன்னு எல்லோரும் காத்துட்ருக்காங்க. நீங்களே அப்படி தான் போடுவீங்க. ஒருத்தனை கீழ் பண்ணியாச்சுன்னா போயிட்டு மெட்கிட் ஆத்திட்ருப்பீங்க எல்லோரும். அதானே உண்மை? சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களோட அதை பற்றி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மெட்கிட்ட போய் எடுப்பீங்களா மாட்டிங்களா? அதை போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேம்ஸை போடுறேன். ஆஹா போயிடுச்சே. ஒரு நாக்கு அடிச்சாச்சு. ஆஹா, லெஃப்ட்டில் ஒருத்த அடிக்கிறான், ரைட்டில் ஒருத்த அடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாருங்கள், நான் மட்டும் சேஃபாக இங்கே இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இவன் பண்ணுற தப்பே தான். அந்த வெள்ளை சொக்கா இவனை அடிச்சு, பிளாக் கலர் சொக்காவா ஏதோ சொக்கா, அதை இவன் அடிச்சுட்டு ஓடிடுவான். நான் என்ன பண்ணுவேன், எல்லாருமே நாக்கு ஆகிடுவானுங்க. 3 பேர் நாக்கு. ஒருத்தனை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறான். 3 பேர் நாக்கு. ஒருத்தன் இருக்கான். சரி அடிக்கலாமா வேணாமா, நமக்கு வேறு லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேக் ஆகுது. சரி நம்ம அந்த தப்பை பண்ண வேணாம், நம்ம டீம்மேட்ஸை ஹீல் பண்ணி விட்டுலாம். இந்த இடத்துல மாட்டுவான் பைபிளில் அடைச்ச. ஆஹா ஐயோ தப்பிச்சிட்டான்டா. இந்த இடத்துல மாட்டுவான். ஆனால் அடிக்க முடியல அவனை. சரி இந்த இடத்துல இவனை ஹீல் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அவனை ஹீல் பண்ண பார்த்தீங்களா, அவன் போயிட்டு சோனில் செத்துட்டான். சரி இப்போ இவன் டீம்மேட் இருக்க கன்லாம் எடுத்து பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்லாம் பிடிங்கிட்டு மெட்கிட்லாம் எடுக்கிறதுக்குள்ளே ஆடப்பாவி சோனை போட்டானே. ஆடாடே ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கன்னெல்லாம் வாரி போட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்மக்கிட்ட சுத்தமாக லைஃப் இல்லை. வெஸ்ட்டை வேற கிழிச்சு போட்டான். சரி ரீலோட் பண்ணியாச்சு. கன்னையும் ரீலோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்மோக் பாம்பு, கிரெனேடு, வெஸ்ட்டு எல்லாம் பொறுக்கியாச்சு. இருக்கிறது ஒன்றுல எல்லாத்தையும் பொறுக்கியாச்சு. இப்போ கிளாக் டவர் வந்துருக்குது. கிளாக் டவரில் தான் சுற்றிக்கினே இருப்பானுங்க இந்த மேட்ச்சில். என்ன மேட்ச்சு, ரேங்க் மேட்ச்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இங்கே தான் கூட்டமாக வந்து இறங்குவானுங்க. எறும்பு மாதிரி கூட்டமாக இங்கே தான் வந்து இறங்குவானுங்க. அதுவும் இந்த மேலாம் இறங்கி உள்ளே போயிட்டு டப்புன்னு கன் எடுத்துப்பானுங்க. டப்புன்னு போயிட்டு சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்க்கவே காமெடியாக இருக்கும். கூட்டமாக இறங்குவாங்க கைஸ். இப்போ பாருங்கள், நான் மட்டும் சேஃபாக மேலே ஏறி ஆட ஆரம்பிச்சிடுவேன். சரி லாஸ்ட்டு மேட்ச் தானே, இறங்கி தைரியமாக ஆடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு க்ளூவால் எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து குதிச்சா நாக் பண்ணிட்டானுங்க. கில் எடுக்கலான்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா நம்ம அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க கூடயே போய் தொத்தியாச்சு. இந்த இடத்துல மெட்கிட்ட போட்டேன். நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் மெட்கிட் போட்டிருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு இடத்துல கூட போட்டிருக்க மாட்டேன். மஷ்ரூம் வேணால் எடுத்துருப்பேன். மஷ்ரூம் ஈபி வேணால் ஏறும். நான் ஈபிலாம் போடவே இல்லை. இப்போ நான் ஈபி மேகி இல்லை அந்த லைஃபு. ஓகே 2 பேர் இருக்காங்க. பாம் எடுத்து வீசுவோம். ஒருத்தன் ஆஹா சூப்பரே. ஒரே ஒருத்தன் நாக்கு. போட ஆஹா ஜஸ்ட் மிஸ். ஆஹா கில்லு கிடச்சிடுச்சே. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்.